ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் எங்களோடு கூட இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பின் நாளாக இருக்கிறது. அதாவது இந்த நாள் மக்களுடைய நாள் என்று சொல்வார்கள். மக்கள் தங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற தலைவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களுடைய முக்கியமான ஸ்தானங்களுக்கு அனுப்புகிற நாள் தான் இந்த நாள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆண்டவரும் நம்மை குறித்ததான எதிர்பார்ப்பை குறித்து இந்த மாலை வழியிலே கூட நாங்கள் பார்க்க போகிறோம். அண்மையிலே நடந்த ஜனாதிபதி எலெக்ஷன், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில் ஜனாதிபதியாக தெரிந்து கொள்ளப்பட்ட டொனால்ட் ட்ரம்பை குறித்து சில காரியங்களை சொன்னார்கள். அவர் இந்த ஜனாதிபதிக்கு வருவதற்கான காரணங்களில் பல காரணங்கள் அவங்க சொல்லியிருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரணம் சொன்னாங்க. அவர் இந்த தலைவராக வருவாரே ஆனால் அவர் மூலமாக அமெரிக்கா தேசத்தினுடைய பொருளாதாரம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் என்ற நம்பிக்கையில அநேகர் அவருக்கு வாக்கு கொடுத்தார்களாம். பாருங்க, ஒவ்வொரு தலைவர்களையும் மக்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். மிக முக்கியமாக இவரை தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றால், இவர் சிறு வயதிலிருந்து மிக பணக்காரராக இருந்தபடியினாலும் இவரோடு கூட சப்போர்ட் பண்ண அநேக மனிதர்களில் உலகத்திலுள்ள மிக முக்கியமான பணக்கார ஒருவர் இவருக்கு உதவி செய்தபடியினாலும் இவரை மக்கள் ஜனாதிபதியாக தெரிந்து கொண்டார்கள். ஆகவே மக்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பொழுதுமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை நம்பி அவங்க தெரிந்து கொள்வாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சில நோக்கங்களுக்காக சில திட்டங்களுக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாலை நேரத்திலே கூட நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவன் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார், அதற்கான காரணத்தை குறித்து நாளிலே கூட நாங்கள் பார்த்து அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். இந்த வேத வார்த்தையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதாவது இந்த உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த ஒருவர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்றார். அது யாரென்றால் அவருடைய சீசர்களாகிய 12 பேரை அவர் தெரிந்து கொண்டாராம். இந்த 12 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த 12 பேரை நீங்க பார்ப்பீர்களே ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இவங்களை தெரிந்து கொள்வதற்கான சரியான காரணம் ஒன்றே இருக்காது. அதாவது சில நேரங்களில் கூட நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் சில முக்கியமான காரியங்களை அடிப்படையாக வச்சு நாம் தெரிந்து கொள்வோம். அது நம்முடைய திருமண வாழ்க்கையா இருக்கலாம், எதிர்கால ஒரு வேலையோ ஒரு தொழிலோ, இல்லை என்றால் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது கூட நாம் எப்பொழுதுமே நல்ல சிறந்ததை, நல்ல பெஸ்டானதை, நல்ல அழகானதை, நேர்த்தியானதை நாம் எப்பொழுதுமே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். பாருங்க, நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் சூஸ் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெஸ்டானதை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஆனா ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிக மிக வித்தியாசமானது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே வெளிப்பிரகாரத்தை வைத்து, வெளியரங்கத்தை வைத்து அவர் தெரிந்து கொள்ள மாட்டார். அவர் தெரிந்து கொள்ளுவது விதம் மிகவும் ஆச்சரியமானது. நீ உண்மையாகவே ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த 12 பேரை நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க என்றால், நீங்க எடுத்து வாசி பாருங்க. அதே அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையை வாசி பாருங்க. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட நபர் என்றா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட நபர் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? அவங்க படிப்பறிவில்லை, ரெண்டாவது அவங்க பேதமை உள்ளவங்க. அப்ப எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிக மிக வித்தியாசமானது. அது நம்முடைய மனுஷனுடைய அறிவுக்கும் நம்முடைய மனுஷனுடைய புத்திக்கும் எட்டாத ஒரு காரியம். ஆகவே இன்னைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரே ஆனால் அவர் சாதாரணமாக தெரிந்து கொள்ள மாட்டார். இப்போ இன்றைக்கு இந்த எலெக்ஷன்ல கூட நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு நாங்கள் யாருக்கு நாங்கள் ஓட் பண்ண மாட்டோம். நாம் நல்லா சூஸ் பண்ணி யாரை நாங்கள் உள்ள அனுப்பலாம், யார் அந்த பாராளுமன்றத்துக்கு சரியான நபர் என்று நாங்கள் சரியான ஒரு தீர்மானம் எடுத்து தான் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதே வண்ணமாக ஆண்டவரும் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு தற்செயலாக, ஒரு விபத்தாக ஆண்டவர் எங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நாங்கள் பிறந்தபடியினாலேயோ, இல்லை என்ற கிறிஸ்தவ பின்னணியில் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நாங்கள் வளர்ந்தபடியினாலேயோ ஆண்டவர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எங்களை எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றால், நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் நீ வாசித்து பார்த்தா விளங்கும். ஆண்டவர் எங்களை எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தமக்கு முன்பாக
நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். அவர் எப்பொழுது எங்களை தெரிந்து கொண்டார் என்றால் உலகத்தினுடைய தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். ஆகவே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆகவே இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாக நீ இருக்கிறது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு காரியம் அல்ல, ஒரு விபத்தின் மூலமாய் வந்த ஒரு காரியம் அல்ல. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டது எப்பவென்றால் உலகத்தினுடைய தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் உங்களை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் தெரிந்து கொள்வது எல்லாமே ஒரு சாதாரணமாக அவர் தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்தினுடைய மனுஷர்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளுவாங்க. இதை நான் சூஸ் பண்றேன், இதன் மூலமா எனக்கு ஒரு பலன் வரும், இதை நான் தெரிஞ்சு கொள்றேன், இதை நான் வாங்குறேன், இதை நான் யூஸ் பண்ண போறேன், இதன் மூலமா எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனம் வரும் என்ற நம்பிக்கையோடு கூட தான் அவங்க தெரிஞ்சு கொள்ளுவாங்க. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு கொஞ்ச கால தேவைக்கு நாங்க தெரிஞ்சு கொள்ற ஒரு பொருளோ ஒரு காரியமோ ஒரு நபரோ எதுவா இருந்தாலும் கூட பாருங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க தெரிஞ்சு கொள்றாங்க, இதன் மூலமாக ஒரு பலன் கட்டாயம் எங்களோட வாழ்க்கையில வரும் என்று. ஆனா பாருங்க, ஆண்டவரும் கூட நம்மை தெரிந்து கொள்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஏதோ நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடியினால தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, ஏதோ ரட்சிக்கப்பட்ட படியினால தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் மாறிவிடும். இன்றைக்கு தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாத படியினால தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கூட கர்த்தர் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? நாம் ஒரு புறஜாதியா இருந்திருக்கலாம், நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறகாமல் இருந்திருக்கலாம், நாம் வேறொரு பின்னணியிலே வாழ்ந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் என்னை போன்ற ஒரு நபரை தெரிந்து கொண்டார்? வேதம் சொல்லுகின்றது, 1 கொரிந்தியர் 1:27-28 வாசித்து பார்த்தா விளங்கும், தேவன் எப்படிப்பட்ட நபர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்க சில நேரங்களில் இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தாளந்தும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த திறமையும் இல்லை, நான் என்னையே நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க, என் குடும்பமே என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, என்னுடைய ஒர்க் பண்ற இடத்துல என்னை பெருசா சூஸ் பண்ண மாட்டாங்க, என்னை எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, என்னால எந்த ஒரு பிரோஜனம் இல்லைன்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பைத்தியமா இருக்கலாம், நீ ஞானி இல்லாம இருக்கலாம், நீ அவமானப்படுத்தப்பட்டவனா இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஆகவே இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான 2 காரியங்களை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார்? நம்மை தெரிந்து கொள்வதற்கான முதலாவது நோக்கம் என்ன? எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று வாழும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வதற்கான காரணங்கள், பிரதானமான காரணம் என்னவென்றால், நாம் சாதாரணமாக தெரிந்து கொள்ளப்படவில்லை, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே நோக்கம் அவருக்காக வாழும்படியாக. அதனால தான் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை உலகம் எப்படி பார்க்குது என்றால் உப்பாக பார்க்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் வெளிச்சமாக பார்க்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு வீசுகின்ற நல்ல ஒரு வாசனை திரவியமாக பார்க்கிறது. காரணம், அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படி வாழ்வார்கள் என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வார்கள். ஆகவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க தரக்குறைவாக எண்ணி இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று தெரியாம இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் எதுவென்றால் அவருடைய மகிமைக்கென்று வாழும்படியாக, அவருக்காக வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் கூட நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை முன்வைத்து ஏற்றுக்கொண்டிருப்பீங்க.
எனக்கு இந்த அற்புதம் செய்தா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடந்த நான் அவரை நம்புறேன் என்று சொல்லி நீங்க ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு டிமாண்ட் பண்ணி நீங்க வந்திருப்பீங்க. அந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில சில நடந்திருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம். ஆனா அதே வண்ணம் அங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நான் உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய மகிமைக்காக நீ வாழ வேண்டும், என்னுடைய நாமத்திற்காக நீ வாழ வேண்டும், நான் உன்னை அழைச்ச நோக்கமே அதற்காக என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல பல பேர் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அறியாம இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அறிந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கமாக அமைய வேண்டும் என்னவென்றால், தேவனுடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், தேவனுடைய நாமத்திற்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமாக வாழும்படியே அழைக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாய் புறஜாதிகள் மத்தியில் இருந்து, பிற தொழுவத்தில் இருந்து, அந்நிய மக்கள் மத்தியிலிருந்து தேவன் நாம் பிரித்தெடுத்த ஒரே நோக்கம் எதுவென்றால், அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அழைத்த தேவனுடைய நோக்கம் மிகவும் ஒரு பெரிதான ஒரு நோக்கம். நாம் சாதாரணமான ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்படவில்லை. அவருடைய மகிமைக்கென்று வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டு அழைத்த நோக்கம், எகிப்தில யோசேப்பின் மூலமாக பெரிய மேன்மை வந்தது. அதே வண்ணமாக தேவன் நம்மை ஒரு குடும்பத்தில் அழைத்திருப்பார், ஒரு வேலை செய்கிற இடத்தில் அழைத்திருப்பார், இல்லை என்றால் ஒரு பாடசாலையில் அழைத்திருப்பார், ஏதோ ஒரு காலத்தில் தேவன் நம்மை அழைத்திருப்பார். அந்த அழைத்த நோக்கம் என்னவென்றால், அந்த இடத்துல அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக வாழும்படியாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக அல்ல, அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக, அவருடைய நாமத்திற்கு உயர்வுக்காக வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சில நேரங்களில் கூட நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் போடுகின்ற திட்டங்கள் ரொம்ப குறுகிய திட்டமா நாங்கள் போட்டுறோம். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் யோசிக்கிற காரியம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ரெண்டு விதமாக நாங்கள் வாழ்க்கையை யோசிப்போம். உண்டு, நம்மிடத்துல உள்ளதை வச்சு நாங்கள் அந்த வாழ்க்கையை நாங்கள் யோசிப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு அதை குறித்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசிப்போம். நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்து, நம்முடைய பொருளாதார சூழ்நிலையை வைத்து, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் யோசிப்போம். ரெண்டாவது, நம்முடைய கடந்த காலத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் யோசிப்போம். கடந்த காலத்தில் நடந்த எங்களுடைய கசப்பான அனுபவங்கள், கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள், கடந்த காலத்தில் வாழ்க்கையில் நடந்த சில ஏமாற்றங்கள், கடந்த காலத்தில் நடந்த எல்லா அனுபவங்களை வைத்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் என்றால் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பார்க்கிறார். அதனால தான் 3 விதமாக எங்களை அழைக்கிறார். ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெண்டாவது, ராஜரிக கூட்டம். அடுத்தது, அவருக்கு சொந்த ஜனமாக தேவன் நம்மை பார்க்கிறார். ஆகிய முதலாவது நல்லா நீங்க அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்றா, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழும்படியாக தேவன் உங்களை அவருடைய பரிசுத்த அழைப்பிலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவதாக, தேவன் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றா, நீ எடுத்து வாட்சி பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 70ஆம் வார்த்தை. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். இரண்டாவதாக, ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கான ஒரு திட்டத்திற்காக, எதிர்காலத்திற்காக, அடுத்த 5 வருட ஆட்சிக்காக நாங்க 225 பேரை நாங்க தெரிந்து கொள்ள போகிறோம். அதே வண்ணமாக எப்படி நமக்கு ஒரு திட்டத்திற்காக நாங்கள் நபர்களை தெரிந்து கொள்றோமோ, ஆண்டவருடைய திட்டத்திற்காகவும் தேவன் நபர்களை தெரிந்து கொள்ளுகிறார். சாதாரணமான ஒரு ஆடு மேய்த்த ஒரு தாவீதை தேசத்திற்கு ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப தாவீதினுடைய திட்டம் எதுவென்றால், அவனுடைய நோக்கம் இல்லாம இந்த ஆடுகள் மாத்திரம்தான். தாவீது கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, நான் ஒரு ராஜ அரண்மனையில ராஜாவாக ஆளுகை செய்வேன் என்று. ஆனா தேவனுடைய திட்டத்தை பாருங்க, அவருடைய திட்டம் எப்பொழுதுமே சாதாரணமானது அல்ல, அவருடைய திட்டம் எப்பொழுதுமே அசாதாரணமானது. அவருடைய திட்டத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கான ஒரே நோக்கம் என்னவென்றால், நம் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. அதனால தான் பாருங்க, தாவீது எப்பொழுதுமே தன்னை குறித்து ஒரு மனப்பான்மை வச்சிருந்தாரு. நான் அற்பமானவன், நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன் என்று அடிக்கடி அவர் சொல்லுவார். நீங்க 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை வாச்சு பாருங்க.
பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும் படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும் படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தாவீது அவரோட மைண்ட், அவரோட யோசனை எல்லாமே, நான் எப்படியாவது தப்பிச்சு உயிர் பிழைச்சா போதும், நான் சவுலோட கையிலிருந்து உயிர் பிழைச்சா போதும் நினைச்சு கொண்டிருந்தார். அதே வண்ணமா தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு. அதே 1 சாமுவேல் 26:20 வாசிங்க. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். சவுலுடைய கைக்கு தப்பின தாவீது சொல்றாரு, நீங்க கொல்ல வந்தது யார் தெரியுமா? ஒரு தெள்ளு பூச்சி என்று சொல்றாரு. அப்ப தாவீதினுடைய திட்டமும் ஆண்டவருடைய திட்டம் வித்தியாசமா இருந்துச்சு. தாவீது அவர் நினைச்சாரு, நான் என்னுடைய வாழ்க்கை நான் உயிர் பிழைச்சா போதும், இந்த சவுல் என்கிற மகா பெரிய ராஜாவை கொண்டுதான் நான் தெள்ளு பூச்சி, நான் எம்மாத்திரம் என்று அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த முக்கியமான நோக்கத்தை அவர் மறந்து அவர் பேசிடுவார். ஆனா உண்மையாகவே தேவன் தாவீதை ஏதோ தப்பி பிழைப்பதற்காகவோ என்ற ஓடி ஒளிவதற்காகவோ தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் ஏன் தாவீதை தெரிந்து கொண்டார் என்றால், அவருடைய ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவே உண்மையாகவே தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்னவென்றால் சாதாரணமானதல்ல. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு பிறந்த அநேக பிள்ளைகள்ல கடைசி பிள்ளையாக சாலமோனை தேவன் தெரிந்து கொண்டார். சாலமோனுடைய பார்வையில சாலமோன் மிகவும் வயது குறைந்தவன், அனுபவம் இல்லாதவன். சாலமோனை எடுத்துக்கொண்டால் அவன் பச்சை பாலத்தில் பிறந்தபடியினால மற்ற எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன். ஆனா அந்த சாலமோனை தான் தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. என்ன திட்டம்? மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அவன் மூலமாய் கட்டும்படியாக தேவன் சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோன் அப்பொழுது ராஜாவாகும் பொழுது 21 வயது. 21 வயதுள்ள ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெருமதியுள்ள ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கிறார். நம்முடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இது வேண்டாத ஒரு காரியமா இருக்கு. இந்த ரொம்ப சின்ன படியனுக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்ட கொடுக்குறீங்களே. ஒரு சாதாரணமாக ஒரு A-level முடிச்ச ஒரு பையனுக்கு நாங்க போய் கொடுக்குற பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் வேலை கொடுக்குற மாதிரி அநேகருடைய பார்வையில் அது ஏளனமா இருந்திருக்கும். தாவீது இந்த பொறுப்பை சாலமோனுக்கு கொடுக்கும் பொழுது எல்லாம் ஏளனம் பண்ணியிருப்பாங்க. சாலமோனை போய் தெரிந்து கொண்டுட்டாங்களே, இவன் ரொம்ப சின்ன பையனே, இவனால ஒன்று முடியாது என்று சொல்லி பலருடைய வார்த்தைகள் அநேகமா வந்திருக்கும். ஆனா பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அவன் மூலமாய் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் கட்டாயம் செய்வார். ஆகவே இந்த மாலை வழியிலே கூட நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கான ஒரே நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய பெரிதான திட்டத்துல ஒரு பகுதியை செய்யும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க நினைக்கலாம், என்னால பாட முடியாது, என்னால பிரசங்கம் பண்ண முடியாது, என்னால மற்றவங்கள மாதிரி பெரிதான ஒரு ஊழியத்தையோ பெரிதான காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கொண்டு அற்பமான காரியமா இருக்கலாம், இலகுவான காரியமா இருக்கலாம், அதன் மூலமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை திட்டத்தை நிறைவேற்றுவார். 5000 பேர் அந்த நேரத்தில் பசியா இருந்த பொழுது தேவன் தெரிந்து கொண்டு சாதாரண ஒரு சிறிய பையன் தான். அவன் கையில 5 அப்பமும் 2 மீன் இருந்த படியினால 5000 பேரை போஷிக்கும்படியான பெரிய காரியத்தை தேவன் செய்தார். தேவன் தெரிந்து கொள்வது எப்பொழுதுமே சாதாரணமானது, அசாதாரணமானது. அது நம்முடைய உலக கண்களுக்கு, அது நம்முடைய பார்வைக்கு அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதன் மூலமாக அவர் திட்டங்களை செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆகவே இந்த மாலை ஒளியிலே கூட நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவன் முதலாவது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை தெரிந்து கொள்கிறார். இரண்டாவதாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய பெரிதான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் மிக பிரபல்யமான ஒரு பாடகரான மைக்கேல் ஜாக்சனுடைய கலை நிகழ்ச்சிக்கு அவரோடு கூட சேர்ந்து நடனம் ஆடும்படியாக பல பேருக்கு அப்ளிகேஷன் போட்டாங்களாம். இந்த அப்ளிகேஷன் லட்சக்கணக்கான பேர் இதை அவங்க அப்ளிகேஷன்ல அவங்களோட பேரை நிரப்பி அவங்க எழுதி அனுப்பியிருந்தாங்க. இந்த லட்சக்கணக்கானத்துல 11 பேர் மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அந்த 11 பேருக்கும் மிகுந்த சந்தோஷம் வந்துச்சாமா.
அப்ப இந்த 11 பேரையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு நடன பயிற்சியெல்லாம் செய்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மைக்கேல் ஜாக்சன் இறந்து போயிட்டார். இந்த 11 பேருக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சி. இவ்வளோ லட்சக்கணக்கான பேர்ல ஒரு சில 11 பேர் மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 11 பேருக்கும் அவரோடு கூட சேர்ந்து அந்த நடன நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியல. அவர் மரித்து போயிட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரங்கள்ல நாம் நம்பி இருக்கிறவர்கள் கூட, நம்மை தெரிந்து கொண்டவர்கள் கூட நம்மை கைவிட்டு போயிடலாம். நாம் தெரிந்து கொண்ட நாம் வாக்களித்து நாம் தெரிந்து கொண்ட இந்த பாராளுமன்றத்தின் தலைவர்கள் கூட நம்முடைய நம்பிக்கையை இழக்க பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர் ஒருபோது நம்மை கைவிடுபவர் அல்ல. காரணம் என்னவென்றால், அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். நாம் தெரிந்து கொண்ட இந்த தலைவர்கள் 4 வருடம் 5 வருடம் மாத்திரம்தான். அதற்கு பின்பு அவன் இருப்பான் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை முன்குறித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், அவர் 4 வருடமோ 5 வருடமோ இல்லை, அவர் வாழ்நாள் முழுவதுமாய் தலைமுறை தலைமுறையுமாய் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த தெரிந்து கொண்ட தேவன் நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயர்வா இருக்கிறதோ அதே அளவு உன்னுடைய வாழ்க்கை குறித்து அவருடைய திட்டம் ரொம்ப பெருசு. ஆகவே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை நீங்க அடக்கி வச்சிருக்காதீங்க. தேவன் உங்களை ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்கு ஒரு பங்காக அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டம் மகா பெரியது, அவருடைய திட்டம் மேன்மையானது. அதற்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவன் நம்மை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அந்த சிறுவன் தன்னிடத்திலிருந்து அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் அவன் கொடுக்க ஆயத்தமா இருந்தான். நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி. அந்த கானா ஒரு திருமணத்தில் திராட்சரசம் குறைந்த உடனே வேலைக்காரர்கள் கீழ்ப்படிய ஆயத்தமா இருந்தாங்க. யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்கு அவருடைய தெரிந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்களோ தேவன் அவர்களை பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாலை ஒளியிலே கூட உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். ஏதோ நாங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று அல்ல, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அது உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய ஊழியமா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தானமா இருக்கலாம், எங்க போனாலும் பரவாயில்ல. இந்த நபர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 2வது, அவருடைய பெரிதான திட்டத்தில் ஒரு பங்கை நாம் செய்யும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பங்கு எதுவா இருக்கலாம், அந்த பங்குக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலாம். அந்த குயவனுடைய கரத்துல வந்த களிமண்ணை போல இந்த மாலை ஒளியிலே கூட, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்கு என்னை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீ அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். சவுல் என்கிற பவுலை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது அனனியா பார்த்து அவனை சொன்னான், இந்த மனுஷனை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, இவன் கொடூரமானவனே, இவன் கொலை செய்பவன் என்று அனனியா ஆண்டவரை பார்த்து சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இல்ல, நான் பவுலை நான் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? அவன் எனக்காக புற ஜாதிகளுக்கு சாட்சியா இருப்பான், அவன் எனக்காக ஜீவனை கொடுப்பான் என்று தேவன் பவுலை நம்பினார், பவுலை தெரிந்து கொண்டார். அதே நம்ம இந்த மாலை வழியிலே கூட ஆண்டவர் உங்களை நம்புறாரு. நீ அவருடைய பிள்ளை என்று நம்பிக்கையோடு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவன் நிச்சயமாய் நம்மை அவருடைய மகா பெரிய மேன்மையான ஊழியத்தில் ஒரு பங்குக்கு பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். நாம் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த மாலை ஒளியிலே கூட நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உலகம் என்னை பார்த்து பலவிதமான காரியங்களை சொல்லியிருக்கலாம். இந்த நபரையா ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரை, நீங்க சொன்னீங்க, நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன். யாக்கோபை தெரிந்து கொள்வதற்கு எந்த காரணமே இல்லை. அவன் ஏமாற்றுக்காரன், அவன் எத்தன், அவன் பொய்யன். ஆனால் தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலாக மாற்றினார். அவருடைய நோக்கம் பெரியது, அவருடைய திட்டம் பெரியது. ஆகவே இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் தெரிந்து கொண்டு உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த மாலை ஒளியிலே கூட ஆண்டவரே, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், உமக்கு பிரியமான பரிசுத்த ஜாதி, உமக்கு சொந்த ஜனம். ஆண்டவரே,
எங்களை உங்களுடைய நாமத்திற்கென்று ஆண்டவரை பயன்படுத்துங்க. இவ்வளவு காலமா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஏதோ நாங்கள் சாதாரணமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வரவில்லை. உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஐயா. உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய திட்டங்களை மாற்றுங்க, எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை குறித்ததான அந்த குறுகிய மனப்பான்மை மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அந்த குறுகிய மனப்பான்மை மாறட்டும் ஆண்டவரே. உயர்ந்த தேவனை ஆராதிக்கிறோம். உயர்ந்த எண்ணங்கள் எங்களோட வாழ்க்கையிலே தாங்க. இந்த மாலை ஒளியிலே கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் திட்டத்தையும் அவங்களோட வாழ்க்கையில செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.